என் பேர் சத்யாங்க. சத்தமா சொல்லுங்க. என் பேர் சத்யாங்க. நான் இங்கே எங்கள் வீட்டுக்கார அப்போ தான் உடம்பு சரியாமல் இருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கும் போது சரி அன்னைக்கு அவங்க குழந்தைங்களெல்லாம் வீட்டில் விட்டு வேலைக்கு போயிருந்தாங்க மேடம். வரத்துக்கு 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆனது அங்கேருந்து தெரிஞ்சுதுங்க எரிஞ்சதெல்லாம். சரி குழந்தைங்களாம் என்னாச்சோ அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேங்க. வந்தபோது இவருக்கு பையனை மட்டும் எடுத்துகிட்டு குழந்தைய பொண்ணு வீட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்க இவங்கெல்லாம் பயந்துட்டு. அப்போ அந்த குழந்தைய துணி கூட இல்லைங்க மேடம், போட கூட துணி இல்லை மேலே. அந்த குழந்தைய அப்படியே பக்கம் வந்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு 10 பொம்பளைங்க சேர்ந்து எல்லாம் சோளக்காட்டுக்கு போயிட்டோம். சோளக்காட்டுக்கு போகும்போது அங்கேயும் ரைட் அடிச்சு பார்த்து வந்துட்டாங்க. சரி ரைட் அடிச்சு பார்த்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டோம். தள்ளி போனதுக்கப்புறம் பக்கத்தில் மஞ்சக்காடு கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருந்துச்சுங்க. அப்போ அங்கேயும் உட்காந்துட்டோம், எங்கேயும் போகல. சரி இனிமேல் வந்தால் கூட எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லை, நம்ம அங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கேயும் உட்காந்துட்டோம் எல்லாருமே குழந்தைங்களை வச்சுட்டு. உட்காந்தும் போது என்னாச்சுன்னா அவங்க பக்கம் வந்து பேட்டரி அடிக்க டைமில் இந்த குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தைய அப்படியே வாயை பொத்திக்கிட்டு அப்படியே அமைதியாக அடைக்கட்டுங்க. அடைக்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி இருந்தாங்க கூட நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோங்க மேடம். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படியே திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து எங்களை கூட்டிட்டு போய் அந்த பக்கம் அந்த ஊர்ல இருந்தாங்க. குழந்தைங்க வாயெல்லாம் பொத்திட்டீங்களா? அப்ப அந்த டைம்லயே அழ ஆரம்பிச்சிருச்சுங்க. பசியில 10-11 மணி ஆயிடுச்சுங்க. அவ்வளவு நேரத்துக்கு பேட்டரி அடிச்சு பாக்குறாங்க. சோளக்காட்டுல இருந்து பக்கம் வரங்காட்டி நாங்க மஞ்சக்காட்டுக்கு போயிட்டோம். அங்க இருக்கும்போது அவங்க பக்கம் வந்து அழந்தங்காட்டி சரி இந்த குழந்தைங்க அந்த டைம்லயும் அவங்க வர டைம்லயும் இவங்க அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வாயை பொத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியா அப்படியே மஞ்சக்காட்டுலயும் படுத்துக்கிட்டு இந்த குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அது அந்த சத்தம் எதுவும் இல்லாமனாலும் அவங்க திரும்பி போயிட்டாங்க. அப்புறமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வண்டி வந்து குழந்தை அழுதுருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்காதுங்க மேடம். ஆனா ஒரு நிறைய பேர் வந்தாங்க ஆளுங்க. நாங்களே அப்படியே மஞ்சக்காட்டுலயே அப்படி படுத்துட்டோம். அந்த குழந்தைங்களாம் அப்படியே அவங்க வயிற்றுல படுத்துட்டு அப்படியே படுத்துட்டோம் மஞ்சக்காட்டுல. அதனால அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி நத்தத்தில் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்துச்சு மேடம். நாங்க அந்த இது கலவரம் கண்டதுமே இந்த குழந்தைக்கிற தூக்கிட்டு ஓட முடியல. அப்படி ஓடி தூக்கி போய் முள்ளு சந்து கழு சந்தெல்லாம் ஓடணுங்க மேடம். கீழே உளுந்தெல்லாம் அடிபட்டு போச்சு, காலுக்கு கைக்கெல்லாம் முள்ளு கிழிச்சிருச்சு. குழந்தை பயந்துட்டு அன்னையிலிருந்து பயந்து அப்படி காய்ச்சல் அனலை கண்டு அப்படி ஓடி போயிட்டு முள்ளுலாம் வந்து கை காலெல்லாம் கிழிச்சிருச்சா? கிழிச்சிக்கிச்சு. இப்போ பழனி தூக்கின்னு ஓட சொல்லலாம். முள்ளுக்காட்டுக்குள்ள தூந்து பயந்துட்டு வந்து பழனி தூக்கின்னு ஓடணும் மேடம். எவ்வளவு நேரம் சம்பவத்தை எரிச்சானுங்க? சுமார் 6 மணி நேரம் மேடம். 5:30 to 11 வரைக்கும் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 11:30 வரைக்கும் அந்த கலவரம் அப்படியே நடந்துட்டே இருக்கு. ஏ பாப்பா உன் பேருங்க? சத்தமா சொல்லு. செந்தமிழா? செந்தனலா? எத்தனை படிக்கிற? எல்கேஜி படிக்கிறியா? பாப்பா யாரெல்லாம் விரட்டிட்டு வந்தாங்க தெரியுமா உனக்கு? என்ன பண்ணாங்க வந்து? ஓடி போயிட்டியா?